ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் லாபஸ்தானத்துக்குடைய 11ஆம் வீட்டுக்கும் அதிபதிங்க. இந்த டிரான்சிஸ்ட் குரு உங்கள் முதல் வீட்டில், அதாவது உங்களுடைய சொந்த ராசியிலே தான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த குரு பயிற்சி ரிஷபம் ராசியில் நடக்கிறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு, நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தாங்க இருக்கு. ஏன்னா உங்கள் 2 வீடுகளின் அதிபதி, அதாவது 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக குரு இருக்கிறதுனால சுக்கிரனின் ராசி அப்படிங்கிறது ரிஷபம் ராசியாக இருக்கிறதுனால சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு தருவாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி இந்த பேச்சு உங்களுடைய ரகசியங்கள், சீக்ரெட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக சில நன்மைகள், அறிவு பெருக்கிறது. அதே சமயம் கன்சல்டேஷன் துறை, ஒரு மீடியா துறையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை, இதெல்லாம் சிறப்பாக செயல்பட முடியும். ரகசியங்களை கட்டி காத்து அதன் மூலம் நல்ல ஒரு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள இடத்த ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு வழங்குது. உங்கள் ராசிக்கு டிரான்சிஸ்ட் நடக்கிறதுனால நிதி ஆதாயங்கள் சூப்பராக இருக்க போகுதுங்க. பணம் எந்த வழியிலெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமான முயற்சிகள் எடுப்பீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம்பா அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறது எடுக்க போறீங்க. நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்த குரு வானவர் அற்புதமான அமைப்பு உங்களுக்கு வழங்குவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு ஓரளவு இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த அடிவயிற்று வலி, இந்த நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், இது ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணால் அதுக்குண்டான மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அன்புக்குரியவர்கள் பேசிட்டு பழகிட்டீங்க, அவங்களே திருமணம் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த எல்லைக்கும் நீங்கள் போக தயாராக தான் இருப்பீங்க. ஸோ குரு பகவான் அதுக்குண்டான அருள் ஆசை எல்லாமே கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு காதல் திருமணம் இந்த வருஷம் நடக்குங்க. குரு பகவான் உங்களுடைய 7வது வீட்டை முழுசா சப்தம பார்வையோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாயினுடைய வீடு. ஸோ உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், தடை, தாமதங்கள் எல்லாமே ஓரளவு இல்லை பெருமளவு உங்களுக்கு குறைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அதே போல் உங்கள் 7வது வீட்டின் சனி பார்வையும் அங்கே தான் இருக்கு இல்லைங்களா? இதனால் எப்பாடு பட்டாவது அந்த சவால்களை சமாளித்து முன்னேறுவீங்க. அது குரு முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஆன்மீகம் சம்பந்தமான நடவடிக்கை, ஆன்மீக சம்பந்தமான ஒரு டிராவல், யாத்திரை, குடும்பத்தோடு போகிறது வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, 9ஆம் பார்வையாக சனியோட வீடு. ஸோ சனி அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது
10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ தொழில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது சூப்பராக குரு அதை ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மீக ரீதியாக செய்யப்படும் காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அதற்காக உங்கள் மைண்டில் வந்து ஒரு சில குழப்பங்கள் வரும், அதெல்லாம் நீங்கள் தெளிவுபடி பெறுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குரு வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதம், ஜூன் மாதம், இந்த இடைப்பட்ட மாதங்களில் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீடு சம்மந்தப்படுது இல்லையா? ஸோ நோய் நொடிகள் இந்த ஆனால் இந்த கடைசி மாதங்களில் அக்டோபர் குரு இந்த அக்டோபர் முதல் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் மாறுது. ஸோ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் அப்பா அம்மா இவர்கள்ட்ட வந்து பேசும்பொழுது சற்று கவனமாக பேசணும். சம்டைம்ஸ் சிக்கல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது ஓரளவு நல்ல நன்மைகள் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஆன்மீகமான அமைப்போடு நீங்கள் ஒரு காரியத்தை, ஏன்னா குரு 9ஆம் வீட்டின் அதிபதி, அதிர்ஷ்ட வீடும் அங்கே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தான் தடை தாமதங்கள் சிக்கல்கள் வந்தாலும் உறவு முறைகளில் உங்களால் முடிஞ்ச வரையும் அனைத்தையும் நல்ல ஒரு இன்முகத்தோடு கடந்து போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன்ஸ் எல்லாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என் வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.